இன்டெலிஜென்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. கேட்ட நாங்களும் அமைதியா இருக்கணுமா? நீ வாய் மூடிட்டு இருக்கணுமா தாயே? ஏன்னா செத்து போன உயிரெல்லாம் உன்னால கொடுக்க முடியாதுல்ல. கேக்குறாப்ல, ஏமா உன்னுடைய டாக் உன்னுடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக் உன்னுடைய கண்ட்ரோல் தானே? ஆமா. அப்போ அது கடிச்சா நீ பொறுப்பேத்துப்பியா? ஏத்துக்க மாட்டேன். அப்போ போயிடணும். வேற ஏதாவது வார்த்தை எனக்கு வாயில வந்துடும். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, பெரும்பான்மையாக இந்த மாதிரி டாகால யார் பாதிக்கப்படுறா? கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? உடச்சே பேசும். கஷ்டப்பட்ட ஏழைப்பாளைகள் தானே பாதிக்கப்படுறாங்க. பணக்காரர்கள் தான் நடந்தே போறதில்லை. அது பெருமையா சொல்லுது, பெருமையா சொல்லுது. அதான் நான் தெரியாம கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர்களை எல்லாம் 4 கடி கடிச்சிட்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்பதான் தெரியும் இல்லையா, அவர்கள் வீட்டுல இழப்புன்னு ஒண்ணு வந்தா, இறப்புன்னு ஒண்ணு வந்தா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள்னு ஒண்ணு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நடந்தா கொஞ்சமாச்சு திருந்துவாங்கல்ல. இல்ல ஷெல்டர் ஃபர்ஸ்ட் புக் பண்ணட்டுமா? அது இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா? விட்டுனா தாஜ் கொரமெண்டல்ல வந்துட்டு ரூம் போட்டு கேட்பாங்க போல இருக்கு நாய்க்குட்டிகளுக்குலாம். தெருநாய் அடைக்கிறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தரட்டுமா தங்கம்? ஓகேவா? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கவுண்டபிலிட்டி கேட்கறது ரைட்ஸ் இருக்குனா, என் சொந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? அதான் அண்ணா அழகா கேட்டாரு. எப்ப ரோட்ல திரியக்கூடிய நாய்க்கே நீ இவ்வளவு பாக்குறியே, இவ்வளவு எல்லாம் எதிர்பார்க்கறியே, தன்னுடைய சொந்த பிள்ளைங்களை கடிச்சு உயிர் இழக்குது, அவங்க துடிக்க மாட்டாங்களான்னு கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குதா? எப்படிமா நீங்க இவ்வளவு தைரியமா நின்னு பேசுறீங்க? ஒரு நாயை பத்தி இவ்வளவு இறக்கம் படுறீங்களே, அந்த நாயால எத்தனை உயிர் சாவுது, அந்த உயிரை பத்தி ஏதாவது கொஞ்சம்